ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். அறிவியல் ஆக்கம். அதாவது இதில் வந்து கப்பல்கள் பற்றி தான் வந்து இந்த பாடல்கள் எல்லாமே இருக்குது. இந்த 4மே துணைப்பாடமாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், செய்யுள் பகுதியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கப்பல்கள் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாடல் நம்ம பார்க்க போகிறது கலங்கரை விளக்கம் வந்து கப்பல்கள் செல்வதற்கு அந்த திசையறிஞ்சு போகிறதுக்காக கலங்கரை விளக்கம் வந்து பயன்படுது. அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பம், தமிழர்கள் கண்டுபிடிச்ச ஒரு தொழில்நுட்பம் தான் வந்து என்னது, கலங்கரை விளக்கம். ஸோ இது வந்து ஒரு சங்க பாடல். இதை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. நூல் குறிப்பு பாருங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். ஸோ வந்து கடியலூர் அப்படின்றது ஊர் பெயர், உருத்திரங்கண்ணனார் அவருடைய பேரு. இவர் 10 பாட்டில் 2 நூல்கள் எழுதியிருக்காரு. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன். ஸோ இதில் வந்து 5 வரிகள் அந்த நூலில். இந்த நூலில் எந்த நூல்? ஸோ இந்த கலங்கரை விளக்கம் பற்றின பாடல் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. அதில் 346 முதல் 351, அதாவது 5 அடிகள் வந்து நமக்கு இதில் பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பானாற்றுப்படையில் தான் எதை 2 லைன் கொடுத்துட்டு எந்த நூல்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கலங்கரை விளக்கம் பற்றி நம்ம இது வரைக்கும் படித்ததே இல்லை. ஸோ இந்த இதில் தான் படிச்சிருக்கோம். பின்னாடி போக போக நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலங்கரை விளக்கம் அப்படின்னாவே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படை ஞாபகம் வச்சுக்கோங்க. 346 351. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம்னா ஒரு வள்ளல் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பாடி பரிசெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்து பிறரையும் வந்து அங்கே போய் வந்து அந்த வள்ளல் கிட்ட பரிசு பெற அவங்கள வந்து வழிகாட்டுறது தான் வந்து ஆற்றுப்படை இலக்கியம். கீழே 10 பாட்டு நூல்கள் 10 கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லி இந்த 10 பாடல்களும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையிலையும் வந்து உருத்திரங்கண்ணனார் வந்து பாடல்கள் இந்த 2 நூல்களையும் வந்து இயற்றியிருக்காரு. ஸோ கலங்கரை விளக்கம் பற்றின பாடல் தான் வந்து இது. வானம் ஒன்றிய மதலை போல. இப்போ கலங்கரை விளக்கம் அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஏனி சாத்திய ஏற்றொருஞ் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. வானம் ஒன்றிய மதலை போல. மதலைனா வந்து தூண். ஸோ வந்து வானத்தை வந்து பிடிச்சிட்ருக்கிற ஒரு தூண் மாதிரி வந்து இந்த கலங்கரை விளக்கம். வானம் இருக்குது அப்படின்னா ஒரு தூண் மாதிரி எது இருக்குது அப்படின்னா இந்த கலங்கரை விளக்கம் இருக்குது. அதான் வானம் ஒன்றிய மதலை போல. அதை வந்து கீழே விழுந்து விடாமல் பிடிச்சிட்ருக்கிற மாதிரி ஒரு தூண் இருக்குது. தூண் அதுக்காக தானே வைப்பாங்க. ஸோ வந்து எதுவும் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூண்கள் அந்த பில்லர்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வீடு கட்டும்போது கூட அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. நீங்கள் ஏணி வச்சு ஏறுனா கூட அந்த உச்சியை வந்து அடைய முடியாது. அதுதான் ஏற்றரும் சென்னி. சென்னினா தலைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உச்சி. அந்த உச்சியை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்புறா நிவந்து வேயா மாடத்து. மாடம், அதனுடைய மாடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேயப்படாமல் வைக்கோலால் வேயப்பட்டது கிடையாது. இது வந்து வைக்கோலால் வேயப்பட்டது கிடையாது. சாந்து பூசப்பட்ட விண்ணை வந்து முட்டக்கூடிய விண்புறா நிவந்த அப்படின்னா விண்ணை வந்து வானத்தை வந்து முட்டக்கூடிய மாடத்தை வந்து உடையது இந்த கலங்கரை விளக்கம். விண்புறா நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னா தீச்சுடர் மாதிரி அந்த கலங்கரை விளக்கத்தில் நைட்டில் என்ன கிடைக்கும், அந்த லைட்டு வந்து எரிஞ்சிட்ருக்கோம். அதுதான் இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. அந்த லைட்டு வந்து எரிஞ்சிட்ருக்கும். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. உறவு நீர் அப்படின்னா அந்த பெரிய அந்த உறவு நீர்னால் கடல் நீர். அந்த பெரிய பரப்புடைய அந்த கடல் நீரில் போகக்கூடிய
அந்த ஓடு களம், அந்த மரக்கலங்கள் எல்லாம் அதை பார்த்து தான் கரை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, துறைமுகத்தை நோக்கி வந்து போவாங்க. துறைனா துறைமுகத்தை நோக்கி தன்னுடைய மரக்கலங்களை வந்து செலுத்துவாங்க. அதுதான் வந்து இந்த பாடலினுடைய பொருள். ஸோ வானம் ஊன்றிய மதலை போல தூண் மாதிரி பெரிய வானத்தை வந்து முட்டிகிட்ருக்கு. ஏணிய சாத்திய ஏற்றரும் சென்னி, நீங்கள் ஏணி வச்சு ஏறுனா கூட அதை வந்து அந்த உச்சியை வந்து அடைய முடியாது. விண்புறா நிவந்த வேய மாடத்து, இது வந்து வைக்கோலால் வேயப்பட்ட மாடம் கிடையாது, இது வந்து சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் வந்து மாடத்தை கொண்டது. இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழினா தீச்சுடர். இந்த தீச்சுடரானது இரவில் வந்து என்னாகும், எரிஞ்சிட்ருக்கும். உறவு நீர் அழுவத்துனா கடல், அந்த அழுவம் அப்படின்னா கடல். அந்த உறவு நீர் அழுவம்னா அந்த பெரிய பரப்புடைய அந்த கடல் நீரில் ஓடுகின்ற அந்த மரக்கலமானது துறைமுகத்தை நோக்கி வந்து என்னாகும், இந்த தீச்சுடர் அந்த விளக்கத்தை பார்த்து துறைமுகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போவாங்க. அதுதான் வந்து கரையும் அப்படின்னா அழைக்கும். அந்த துறைமுகம் வந்து அந்த கலங்கரை விளக்கமானது கப்பல்களை வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதியிருக்காரு. அதனுடைய பொருள் கூறுகள்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்த பாடலில் இருக்கக்கூடிய அது வந்து அகநானூற்று பாடல். ரெண்டுலேயும் வந்து இதெல்லாம் வந்து கொஷின்ஸில் கேட்குறதுக்கு, பொருத்துகளை கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. மதலை அப்படின்னா தூண், நெகிழி அப்படின்னா தீச்சுடர், அழுவம் கடல், வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். வேயா மாடம் அப்படின்னா சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னினா உச்சி. உறவு நீர்னா பெரும் நீர்ப்பரப்பு. இதெல்லாம் உறவுனா வலிமைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. உறவு அப்படின்னா பார்த்திங்கன்னா வலிமை, அதாவது வலிமையான நீர் நீங்கள் சொல்லாமல் பெரும் பரப்புடைய நீர். கரையும் அப்படின்னா அழைக்கும். பொருள் அப்படி படிச்சுக்கோங்க. கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும். தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. ஸோ இதுதான் வந்து கலங்கரை விளக்கம். ஸோ கொஷின் பாருங்கள் பின்னாடி. வேயா மாடம் அப்படின்றது என்ன? வேயா மாடம் அப்படின்றது சாந்தினால் பூசக்கூடிய மாடம். அழுவம்னா கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன. துறைமுகம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அந்த மரக்கலங்களை செலுத்திட்டு இருந்தால் எதை பார்த்து அவங்க போவாங்க, துறைமுகத்தை தான் பார்த்து போவாங்க. ஸோ வந்து மரக்கலங்கள் தான் வந்து கலங்குகின்றன. தூண் என்னும் சொல்லின் பொருள். மதலை அப்படின்னா தூணின் பொருள். நெக்ஸ்ட்டு கவின்மிகு கப்பல். ஸோ இங்கே வந்து கலங்கரை விளக்கத்தை பற்றி அங்கே சொல்லியிருந்தாங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கப்பல் எப்படி போகுது அப்படின்றது ஒரு அகநானூற்று பாடல். இதில் பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து கப்பல் வந்து எப்படி கடலில் போயிட்டுருக்கு அப்படின்ற பாடல். இதை இயற்றியவர் வந்து மருதன் இளநாகனார் அப்படின்றவரும் சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியுள்ளார். கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்களை வந்து பாடியிருக்கிறாரு. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார். மருதன் அப்படின்னா மருதத்திணை பாடுவதில் வல்லவர், அதனால தான் மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். அகநானூறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகநானூற்று பாடல். ஸோ அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலின் நெடுந்தொகை என்றும் அழைப்பர். ஸோ அகநானூரை நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அகநானூரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கப்பல் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா 255வது பாடல். உலகு கிளர்ந்த அன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல இரவும் எல்லையும் அசைவின்று ஆகி விரைவு செல்லல் இயற்கை வங்கூல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒல்லேறி மருங்கறிந்து ஒய்ய. உலகு கிளர்ந்தன்ன. உலகு வந்து ரெண்டா பிளந்தது மாதிரி. உருகெழு வங்கம், அந்த உருனா வந்து அழகு பொருந்திய, இந்த கெழு அப்படின்னா பொருந்திய, அழகு பொருந்திய இந்த வங்கமானது, இந்த கப்பலானது போகுது. அதாவது ரெண்டாக பிளந்துட்டு போகிற மாதிரி. உலகு கிளர்ந்த உலகம் வந்து பிளர்ந்தது மாதிரி இந்த அழகிய கப்பலானது கடலில் போயிட்டுருக்கு. புலவு திரை. புலவு அப்படின்னா இறைச்சி, புலால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து புலவு அப்படின்னா இறைச்சி. புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல. அந்த இறைச்சியினுடைய நாற்றம், உயிரினங்கள் எல்லாம் என்ன இந்த
முதல்ல இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், எல்லாம் இறந்து போய் ஒரு நாற்றம் வந்து கடல் நீரில் வந்து அடிக்க தான் செய்யும். அந்த அந்த திரைனா வந்து பார்த்திங்கன்னா அலை, அந்த அடிக்கக்கூடிய அந்த அலையோட நீரிடை போல அதெல்லாம் அந்த பெருங்கடலானது, அந்த பெருங்கடல் வந்து பிளக்கிற மாதிரி இந்த கப்பலானது செல்கின்றது. அங்கே வந்து உலகு கிளர்ந்த உலகம் பிளக்கிற மாதிரி கப்பல் போயிட்டுருக்கு. இங்கே இந்த இறைச்சியினுடைய ஸ்மெல்லும் அடிக்க பெருங்கடலில் வந்து நீரிடை போல் நீரெல்லாம் தனித்தனியாக வந்து பிளந்துட்டு போகிற மாதிரி கப்பல் நடுவில் வந்து போகுது. இரவும் எல்லையும் அசைவின்று ஆகி, இரவும்னா இரவு, எல்னா பகல், இரவும் பகலும் வந்து என்னதா அசைவின்று ஆகினா அசைவு இல்லாமலே இல்லை, அசைவோடையே போய்கிட்டே இருக்குது. அசைவின்று ஆகி தொடர்ந்து இரவு பகல் பாராமல் கப்பலானது போய்கொண்டே இருக்குது. விரைவு செல்லல் இயற்கை வங்கூலாட்ட, வங்கூல்னா காற்று வந்து காற்றுனால தானே வந்து கப்பல் போகும். ஸோ வந்து காற்றினுடைய உதவியினால் விரைஞ்சு வந்து கப்பலானது போய்கொண்டே இருக்குது. கோடு உயர் திணி மணல் அகன்துறை நீக்கான். கோடு உயர்னா வந்து கரை உயர்ந்த அந்த திண்மையான மணல் பரப்பை நோக்கி கப்பலை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த அகன்ற துறையில் நாவாய் ஓட்டுபவர் விரைந்து செல்கிறாரு. நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவர், கப்பலை வந்து ஓட்டக்கூடியவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மணல் பரப்பை நோக்கி விரைந்து வந்து செல்கிறாரு, கரையை நோக்கி வியந்து செல்கிறாரு. மாட ஒல்லெறி மருங்கறிந்து ஒய்ய. மாட ஒல் எரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கமாக, அந்த மருங்குனா பக்கம், அந்த கலங்கரை விளக்கத்தின் பக்கத்தை அறிந்து அவர் வந்து தன்னுடைய நாவாயை வந்து செலுத்துகிறாரு. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். ஆல்ரெடி அகநானூறுன்ற டாப்பிக்லேயும் இந்த பாடல் இருக்கும். ஸோ மருதன் இளநாகனார். பொருள் கூறுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். உருனா அழகு, போலனா பிளக்க, வங்கூல் அப்படின்னா காற்று, நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன், வங்கம்னா கடல், எல்னா பகல், அல்னா இரவு, எல்னா பகல், கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த, மாட ஒல்லெறி அப்படின்னா கலங்கரை விளக்கம், உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். இந்த நாவாய் ஃபஸ்ட்டு வந்து கப்பல் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். புலால்னா வந்து இறைச்சி மீன்ஸ் அந்த கடல் உயிரினங்களினுடைய, இறந்து போன கடல் உயிரினங்களினுடைய அந்த நாற்றம் வீச கடல் நீரை பிளந்து கொண்டு நாவாயானது செல்லுது. இரவும் பகலும் ஓரிடத்து தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். ஸோ வந்து இரவு பகல்னு பாராமல் காற்றானது என்ன ஆகுது, வீசுது. ஸோ அந்த மாதிரி வீசக்கூடிய இரவும் பகலும் பாராமல் கப்பலும் ஆனது ஓடுகின்றது. உயர்ந்த கடையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசையறிந்து நாவாய் ஓட்டுபவர் நாவாயை செலுத்துவான். ஸோ வந்து உயர்ந்த கரையை போய் அடையணும். அப்போ கலங்கரை விளக்கத்தின் திசையை அறிந்து அந்த ஒளியால், அந்த வெளிச்சம் அடிக்கும் பார்த்திங்களா, அந்த ஒளியால் திசையறிஞ்சு நாவாய் ஓட்டுபவர் நாவாயை வந்து செலுத்துகிறாரு. வங்கூல் அப்படின்னா காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றன. வங்கம்னா கப்பல். வங்கம் அப்படின்னா என்னது, கப்பல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. புலால் நாற்றம் அந்த பாடல் பொருள் படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நடுவில் கொடுத்து கேட்பாங்க. அப்போ தான் நமக்கு பொருள் தெரிஞ்சால் தான் அதை அட்டன் பண்ண முடியும். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடலில் தான் வந்து புலால் நாற்றம் அடிக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல், இன்று கூட்டலாகி இன்றாகி. பாருங்க, எதுகை கேட்டிருக்காங்க. எதுகை இடம்பெறாத இணை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இதில் ஒன்றி வரல, தப்பு. இதில் ரெண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. வங்கம் சங்கம் ஒன்றி வருவது. இசைவு அசைவு ஒன்றி வருது. வங்கம் அப்படின்னா கப்பல், நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன், எல்னா பகல், மாட ஒல்லேரி அப்படின்றது கலங்கரை விளக்கம். அடுத்து தமிழரினுடைய கப்பல் கலை. பயணம் வந்து பார்த்திங்கன்னா தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் அப்படின்னு சொல்லி பயணங்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். நம்ம வந்து நிலம் வழியாக போகலாம், நீர் வழியாக போகலாம், மேலே ஆகாயம் வழியாக வான்வழியாக போகலாம். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் என 2 வகையாக. அதே நீர் வழியில் போகிறதையே என்ன பண்ணுறோம், உள்நாட்டுக்குள்ளே போகலாம், இன்னொன்று கடல் வழியாக வந்து போகலாம். ஸோ வந்து வானூர்திகள் கண்டுபிடிக்காத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு என்ன உதவும் அப்படின்னா கப்பல்கள் தான் உதவும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்பல்கள் வந்து
நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. கப்பல்கள் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். அதாவது பழங்காலத்திலிருந்தே கப்பல் அந்த கட்டுமான பணிகளில் ரொம்ப சிறந்திருந்தாங்க. தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. கப்பல் கட்டின பற்றின நியூஸும் அவங்க வெளிநாடுகளுக்கு போன செய்தியும் இலக்கியங்களில் சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிகவும் பழமையான நூல் தொல்காப்பியம். அதில் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம், முன்னீர்னா கடல். ஸோ கடலில் போனதை தொல்காப்பியத்தில் என்ன சொல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கொஷினில் கேட்டிருக்காங்க. முன்னீர் வழக்கம் தொல்காப்பியத்தில் கடற்பயணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்றது யார் சொல்லியிருக்கா? நாவாயும் ஓடா நிலத்துன்னு மட்டும் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஸோ திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்காரு, பெரிய கப்பல்கள் இருந்ததை சொல்லியிருக்காரு. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. பட்டினப்பாலையில் பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி நடந்ததை எதில் சொல்லியிருக்காங்க? பட்டினப்பாலை 10 பாட்டு நூலில் சொல்லியிருக்காங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகிழு வங்கம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. என்று பெரிய கப்பலை அகநானூறு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு லைன் பார்த்தோம் பார்த்தீங்களா? உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், இப்போ தானே பார்த்தோம். ஃபஸ்ட்டு லைன் அதுதான் அகநானூற்று பாடலில். இதனையே பதிற்றுப்பத்தும் என்ன சொல்லியிருக்காங்க? அருங்கலம் தரீய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். வங்கம்னாவே கப்பல், வங்கம்னு சொல்லிட்டாங்கன்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கப்பல் தான். இந்த உலகை கிளர்ந்தன்ன, உலகத்தை பிளந்தது மாதிரி இந்த வங்கமானது செல்லுது. பொருள் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். அகநானூறு யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். பதிற்றுப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அருங்கலம் தரீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். பெருங்கலி வங்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொன்னால் பதிற்றுப்பத்து 52வது பாடலில் சொல்லியிருக்காங்க. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கப்பல்களின் பெயர்களை பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சேந்தன் திவாகரம் அப்படின்ற நிகண்டு நூலில் கப்பல்களினுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. நீர்நிலைகளில் இதெல்லாம் சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. எப்படி கப்பலை அவங்க எப்படி ஃபஸ்ட்டு கட்டலாம் அப்படிங்கும்போது பறவைகள் தவளைகள் இது முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். அந்த மரக்கிளை நீர்நிலைகளில் மிதந்து போது அது மேலே தவளை பறவை இதெல்லாம் உட்காந்துட்டு போகிறத பார்த்துட்டு, ஸோ இது மாதிரி நாமளும் ஏறி பயணம் செய்யணும்னா அதுக்கு ஒன்று தேவை. அதனால் மரக்கட்டைகளை பயன்படுத்தி, அதுக்கப்புறம் மீன்கள் மாதிரி இரு பக்கங்களிலும் துடுப்பு பயன்படுத்தி அவன் எப்படி கப்பல் கட்டுற அந்த அறிவு அவனுக்கு எப்படி எட்டுனுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கட்டுமரம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சது தான் கட்டுமரம். எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். ஸோ தோணி உட்பகுதி தோண்டப்பட்டதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தோணிகள் அப்படின்னு சொல்கிறோம். உட்பகுதி தோண்டப்பட்டதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தோணிகள். தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தின. சிறிய நீர்நிலைகளில் நம்ம ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறிய நீர்நிலைகள். களம், வங்கம், நாவாய் இதெல்லாம் பெரிய கப்பல் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். நாடு விட்டு நாடு செல்லணும்னா நம்ம களம், வங்கம், நாவாய் அப்படின்னு அந்த சைஸு வாரியாக சொல்லியிருக்காங்க. அது மூலிமா நம்ம போகணும். இந்த பேராகிராஃபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புக் பேக்கில் கேட்டிருக்காங்க. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் ஓடம் இருக்குது. நமக்கு வேறு ஏதாவது கொடுத்து கூட கேட்கலாம். அந்த தோணி, ஓடம், படகு, மிதவை, தெப்பம் அதை மறந்துடாதீங்க. நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று உள்ளது. நியூசிலாந்து நாட்டு எங்கே இருக்குது?
தமிழர்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த மணி எங்கே இருக்குது அப்படின்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் மணி வந்து இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. பிற்கால சோழர்களில் ராசராச சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகிர்கிறது. ஸோ நம்ம பிற்கால சோழர்களில் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க கப்பல்கள் மூலிமா நிறைய வெற்றிகளை வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம லெசன்ஸ்லேயே பார்த்தோம். அந்த ராசராச சோழனும் ராஜேந்திர சோழன் 2 பேருமே வந்து பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வந்து வென்றிருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டன. கம்மியர் அப்படின்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்து கம்மியர் என்று அழைக்கப்பட்டன. இதனை வந்து கலன்செய் கம்மியர் வருகென கூஒய் கம்மியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மியர் அப்படின்றத எங்கே சொல்லியிருக்காங்க? மணிமேகலையில் வந்து சொல்லியிருக்காங்க. கம்மியர் அப்படின்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள் தான் கம்மியர். அது மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர். ஸோ வந்து மனிதர்கள் போகிற மாதிரி பெரிய கப்பல்களை கூட வந்து உருவாக்குனாங்க. அடுத்து கப்பல்கள் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மரங்களை வந்து தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்தாங்க. கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தின. நீர்மட்ட வைப்பிற்கு என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க? வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தின. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் அப்படின்ற மரங்களை வந்து பயன்படுத்தின. பக்கங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய், அந்த மரத்தோட வெட்டப்பட்ட அந்த பகுதியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? வெட்டுவாய் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். இளைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்களுக்கு கண்ணடை அப்படின்னு சொல்லி பேர். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தன. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கின. இவற்றை தச்சு முலம் அப்படின்னா அந்த என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டன. அந்த நீளம் அகலத்தை வந்து சரியாக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து தச்சு முலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் அவை அழைக்கப்பட்டன. ஸோ வந்து இதில் யானை, குதிரை மேலே ஏறி தானே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? யானை, குதிரை, அன்னம் இந்த மாதிரியான உருவமைப்பில் வந்து இது பண்ணாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டுனா இங்கே பார்த்திங்கன்னா நீர்மட்ட வைப்புக்கு என்னென்ன பயன்படுத்தினாங்க? வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு 2. வெட்டுவாய்னா என்ன? மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய். கண்ணடை அப்படின்னா என்ன? இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள், இளைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்கள் தான் வந்து கண்ணடை. தச்சு முலம் அப்படின்றது அவங்க அளவுக்காக பயன்படுத்தியது. அந்த உருவங்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றிற்கிடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தன. தேங்காய் நார், பஞ்சு இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறாங்க. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசின. கப்பலோட அடிப்பகுதியில் என்ன பூசுகிறாங்க? சுண்ணாம்பு, சணல் 2ஐயும் அரைச்சி எண்ணெய் கலந்து வந்து பூசுகிறாங்க. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டி உள்ளார். ஸோ வந்து மார்க்கோ போலோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியந்து பாராட்டியிருக்காரு. எதை? இந்த மாதிரி சுண்ணாம்பு, சணலை அரைச்சி எண்ணெயில் கலந்து பூசுறதுனால அது ரொம்ப வருடங்கள் வந்து பழுதடையாமல் இருக்கும் அப்படின்றத இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ அவர்கள் வியந்து பாராட்டி உள்ளார். இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்தினால் ஆன ஆணிகளையே பயன்படுத்தின. ஸோ இரும்பு ஆணியையே பயன்படுத்தலை, மரத்தால் ஆன ஆணியை பயன்படுத்தினாங்க. அந்த ஆணிகளை வந்து தொகுதி அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆணியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? தொகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் தான் வந்து பாய்மர கப்பல். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் வந்து பயன்படுத்தின.
ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஸோ வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணாங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை பழுது பார்க்கணும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகளுக்கு ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? வாக்கர் அப்படின்ற ஆங்கிலேயர் கூறியுள்ளார். 50 வருஷம் ஆனால் கூட நம்ம அதை வந்து பழுது பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாய் மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. அந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, பாய் மரத்தை கட்டக்கூடிய கயிறு, அதெல்லாம் என்னென்ன வகைகளில் இருக்குது? ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு அப்படின்னு சொல்லி, கோட்டிப்பாய் கயிறு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல். மரப்பிசின், மரத்துலேருந்து ஒரு பிசின் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பாய்மர கப்பலில் பாய் கயிறு இதெல்லாம் வந்து பழுது ஏற்படும் போது பிசின் வச்சு இணைச்சிருக்காங்க. அது எந்த நூல் கூறுது அப்படின்னா பரிபாடல் அப்படின்ற நூல் வந்து கூறுகின்றது. அடுத்து கப்பலின் உறுப்புகள். கப்பலின் உறுப்புகள்னால் என்னென்ன? எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், இதெல்லாம் வந்து உறுப்புகளில் சில. எறா அப்படின்னா என்ன? முதன்மையான ஒரு கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம், அடிமரம் தான் வந்து எறா. அடிமரம் வந்து என்னது? எறா. பருமல், குறுக்கு மரம், குறுக்கு மரத்தை பருமல், குறுக்கு மரம் பருமல். எறான்றது அடிமரம், பருமல் அப்படின்றது குறுக்கு மரம். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். சுக்கான் அப்படின்றது உரிய திசையில் திருப்புறத்துக்கு பயன்படக்கூடிய முதன்மையான கருவி வந்து எது? சுக்கான். சுக்கான் அப்படின்ற கருவி. கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். நிலையாக வைக்கிற இடத்துக்கு நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. சமுக்கு அப்படின்றது ஒரு கருவி, இதை பயன்படுத்தினாங்க அப்படின்றத கப்பல் சாத்திரம் அப்படின்ற நூல் வந்து குறிப்பிடுகிறது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம். அந்த சமுக்கு அப்படின்றது திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுக்கு அப்படின்றது என்ன? திசை காட்டும் கருவியாக, காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக வந்து இருக்கலாம். கப்பல் செலுத்துபவரை என்னன்னு சொல்கிறாங்க? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி, இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. மாலுமி, மீகாமன், நீகான். முன்னாடியே பார்த்தோம் அந்த பாடலில். நீகான்னா நாவாய் ஓட்டுபவர், கப்பலோட்டி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இதில் முக்கியமானது சுக்கான். எந்த திசையில் வந்து அந்த செலுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி சுக்கான். பருமல்னா வந்து குறுக்கு மரம், அடிமரம்னா முதன்மையான அடிமரம் தான் வந்து எறா. சமுக்குன்றது காந்த ஊசியை பயன்படுத்தி திசை காட்டும் கருவியாக இருக்கலாம். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற அடிகள் என்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணி குயத்தியார் குறிப்பிடுகிறார். வெண்ணி குயத்தியார் தான் வந்து இதை அந்த புறப்பாடலில் சொல்லியிருக்காங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற அந்த அடிகள் வந்து எதில் இருக்குது? புறப்பாடலில் வெந்நீர் குயத்தியார் வந்து பாடியிருக்காங்க. திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பல்களை வந்து செலுத்தியிருக்காங்க. திசை காட்டும் கருவி, இன்னொன்று நட்சத்திரங்கள். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவை பெற்றிருந்தன. கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தின. ஸோ அப்போல்லாம் யாரும் வந்து சுனாமி வருது இதெல்லாம் வந்து முன்னாடிலாம் அறிவிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அதை முன்னாடியே அறிஞ்சிருக்கிற அளவுக்கு வந்து அறிவாளிகளாக, ஒரு அறிவியலாக தெரிஞ்ச ஒரு ஆட்களாக இருந்திருக்காங்க. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம்னா என்ன? கடலில் போயிட்டுருக்கக்கூடிய கப்பல்களுக்கு துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் வந்து கலங்கரை விளக்கமானது வைக்கப்பட்டுள்ளது. உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். ஸோ வந்து ஒளி வந்து மேலே வந்து சுடர் வந்து இது இருக்கும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கரைதல், கலங்கரை அப்படின்னா கரைனா அழைக்கிறது, கப்பலை அழைக்கும் விளக்கு. கலங்கரை விளக்கம் அப்படின்னா கப்பலை வந்து அழைக்கும் விளக்கு அப்படின்னு சொல்லி பொருள்.
கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. கடல் ஆமை இனப்பெருக்கத்துக்காக அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளன. அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. ஸோ ஆமையை கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தி கப்பல் பயணம் செஞ்சுருக்காங்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு சேர்ந்தன. ஸோ துறைமுகத்துக்கு பக்கத்தில் அதால் வர முடியாது. அதனால் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு வரதுக்காக தோணிகளை என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கலை சேர்க்குந்து அப்படின்ற புறநானூறு பாடலில் சொல்லியிருக்காங்க. களம்னா கப்பல், களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால், தோணியில் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பரிசுகளை தோணியால் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்ற பாடல் புறநானூற்று பாடல். முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அழைப்போம். அதை தமிழர்களின் நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம். சிறிய நீர்நிலைனா தான் சொல்லியிருக்கேன். ஓடம், தெப்பம், மிதவை இதெல்லாம் சிறிய நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய சொல். தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்னன்னு சொல்கிறாங்க, முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி தான் சுக்கான். இளைத்த மரத்தில் செய்கிறது கண்ணடை. சமுக்கு அப்படின்றது என்னது, திசையை அறிந்து திருப்புவதற்கு சமுக்கு அப்படின்றது காந்த ஊசியால் காந்த ஊசியை பயன்படுத்தி பண்ணுறது தான் சமுக்கு. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள்லாம் தொகுதி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. எரானா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம். மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர். நீகான் அப்படின்னாலும் கப்பலை செலுத்துபவர். மாலுமி அப்படின்னாலும் கப்பலை செலுத்துபவர். கப்பல் ஓட்டினாலும் கப்பலை செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவி, அதுதான் சமுக்கு. திசை காட்டும் கருவி, அந்த காந்த ஊசி தான் சமுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆழ்கடலின் அடியில் துணைப்பாடம். ஸோ இது ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு நீர்மூழ்கி கப்பலில் அவங்க ஒரு நீர்மூழ்கி கப்பலை ஒரு விலங்காக நினச்சிட்டு அது என்னன்னு சொல்லி தேடுறதுக்காக போவாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரி. தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பறவைகள், எருமைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடைக்கின்றன. எங்கே அப்படின்னா கடலுக்கு அடியில். ஆக்சுவலி கடலுக்கு அடியில் நிறைய ஒரு உலகமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய மீன், விலங்கு, பவளப்பாறை, எரிமலை இது எல்லாமே கடலுக்கு அடியில் இருக்குது. கடலுக்கு அடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன. ஸோ இந்த அட்லாண்டிக் ஓஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் மூழ்கி போனது பார்த்திங்களா. ஸோ அதை தான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. 1886ஆம் ஆண்டு கப்பல் மாலுமிகளிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் பரவியது. கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி. அதாவது 1886ஆம் ஆண்டு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பியரி அப்படின்றவர் தான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். ஸோ அந்த விலங்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இவரும் போவார். 1886ஆம் ஆண்டு கப்பல் மாலுமிகளிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல். மாலுமினா கப்பலை ஓட்டுபவர். ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா ஒரு விலங்கு இருக்குது, அந்த விலங்கு தாக்குது, கப்பலில் போகிறவங்களெல்லாம் தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி 1886ஆம் ஆண்டு பரவுது. ஸோ அதை கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருந்து ஒரு போர் கப்பல் புறப்பட்டது. கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த ஃப்ராக்கட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார். ஸோ கப்பலினுடைய தலைவர் யார், ஃப்ராக்கட் அப்படின்றவர் தலைவராக இருக்கார். ஒரு போர் கப்பல் தான் போகுது. எங்கிருந்து, அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர்லேருந்து போகுது. வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார். ஸோ வேறு யார் இருக்காங்க அப்படின்னா நெட் அப்படின்ற ஒரு வீரரும் இருக்கிறாரு. அதாவது வேட்டையாடுவதில், விலங்கு இல்லையா, ஸோ அதனால் வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார். நானும்னா பியரியும் அவருடைய உதவியாளர் கான்சிலும் இருக்காரு. ஸோ மொத்தம் எத்தனை பேர், பியரி, கான்சில்,
நெட்டு, அதுக்கப்புறம் ஃப்ராக்கட் அப்படின்ற மொத்தம் 4 பேர் வந்து அந்த கப்பலில் இருந்திருக்காங்க. 3 மாதங்கள் அமெரிக்காவும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஒரு இடம் விடாமல் தேடினோம். 3 மாதம் வந்து அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் வந்து தேடி இருக்காங்க. எதுவுமே வந்து கண்ணில் படலை. அப்பொழுது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எப்போ அப்படின்னா கண்ணில் படலை, கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது. ஸோ வந்து அமெரிக்காவை நோக்கி வந்து போகும்போது அந்த விலங்கு வந்து இவங்களை தாக்கி வருது. அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் ஃப்ராக்கட் வந்து கட்டளையிடுறாரு. வீரர்கள் சுடத் தொடங்கின. பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெரித்து விழுந்தன. ஸோ எதுவுமே வந்து இதாகலை. நெட் வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்தார். எது வேணாலும் பண்ணி பார்த்துட்டாங்க. பட் அந்த விலங்கானது இறக்கவே இல்லை. அந்த விலங்கு நீரை பீச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது. நாங்கள் கப்பலில் இருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம். நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன். ஸோ வந்து அந்த கப்பல்ல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, கீழே வந்து விழுந்துடுறாங்க. மயக்கத்தில் இருக்காங்க. நான் கண் விழித்த போது உலோகத்தினால் ஆன அந்த கொடிய விலங்கின் ஸோ வந்து பியரி வந்து இப்போ எப்படி இருக்காரு, அந்த விலங்கோட மேலே தான் நான் இருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து என்னுடைய உதவியாளர் கான்சிலும் நெட்டும் வந்து அமர்ந்திருந்தன. நாம் தேடி வந்த விலங்கு இதுதான். உண்மையில் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார். நெட்டு வந்து என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல், விலங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அதுக்குள்ளே வந்து போய் பார்ப்பாங்க. இங்கே நாங்கள் இந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம். நீண்ட நேரத்திற்கு பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் 3வரையும் சிறைபிடித்து ஒரு அறைக்குள் வந்து பூட்டி வச்சுட்டாங்க, அந்த 3 பேரையும். மறுநாள் காலை கப்பல் தலைவர் எங்கள் அறைக்குள் வந்தார். தமது பெயர் நெமோ. அவருடைய பேர் என்னவா, நெமோ. கப்பல் அந்த அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்திக்கிறாரு. நாட்டிலஸ் அந்த கப்பல் பேர், இந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. நாட்டிலஸ் அப்படின்ற அந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரையும் நம்ப வச்சிருக்கேன், நான் அந்த மாதிரி நம்ப வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெமோ வந்து சொல்றாரு. இது உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது. நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, இங்கிருந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க என்னைக்குமே வந்து வெளியில போக முடியாது. எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலேயே நான் உருவாக்கி வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. எனது நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் எங்கள் உணவை வந்து எங்கிருந்து எடுத்துக்கிறாங்களாம், கடல்வாழ் உயிர்களிடம் இருந்தே அவங்க எடுத்துக்கிறாங்க, உருவாக்கி கொள்கிறோம். இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன், உங்களையும் நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பி போக அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெமோ சொல்கிறாரு. ஸோ அந்த இதெல்லாம் அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நீர்மூழ்கி கப்பலினுள் எல்லா இடங்களுக்கும் செல்ல நெமோ வந்து அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாரு. கப்பலில் மிகச்சிறந்த நூலகம் ஒன்றும், கப்பலில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், நூலகம் இருக்குது, அருங்காட்சியகம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இந்த அரிய அறிவு கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றனவே என்று நான் வருந்தினேன் அப்படின்னு சொல்லி பேரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோரி தான். இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகளும் வந்து இங்கேயே இருக்குது. இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர் தொட்டிகள் இருக்குது. அவற்றில் தண்ணீரை கப்பல் நிரப்பும் போது, அதாவது அந்த நீர் தொட்டியில் தண்ணியை நிரப்புனா கப்பலானது என்னது, இந்த இது வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து என்னாகும், கடலுக்கு அடியில் போகும். அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் போது கப்பலின் எடை குறைவதால் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நெமோ. ஸோ வந்து நீரெல்லாம் வெளியில் தள்ளிட்டீங்க அப்படின்னா மிதக்க ஆரம்பிச்சிடும், மேல் மட்டத்துக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லி விளக்கம் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த காற்று சுவாசிக்கிறதுக்கு காற்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது மூடியை வந்து திறந்து காற்றை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதுப்பித்து கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இங்கே காற்றை சேகரித்து வைத்துக்கொள்ளும் பைகளும் இருக்கின்றன. அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்து கொண்டால் 9 மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய டைம் முயற்சி பண்ணுறாங்க. பட் எல்லாமே தோல்வியிலேயே முடியுது. கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கி கொண்டு விட்டது. ஸோ ஒரு மணல் திட்டில் போய் கப்பல் வந்து சிக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரத்தில் முழு நிலவு நாளன்று கடலின் நீர்மட்டம் உயரும். ஸோ வந்து எப்போ வந்து நீர்மட்டம் உயரும், கடலினுடைய நீர்மட்டம் எப்போ உயரும் அப்படின்னா முழு நிலவு நாள் அன்னைக்கு கடலினுடைய நீர்மட்டமானது உயரும். அப்போது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கும். அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நெமோ வந்து சொல்றாரு.
ஸோ அங்கே ஒரு தீவு இருக்கும். அங்கே தீவில் வந்து போய் அங்கே பார்த்திங்கன்னா அவங்க மனிதர்களில் சாப்பிடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்துட்டு எல்லோரும் வந்து ஓடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கும். 6 நாட்கள் தொடர்ந்து 7ஆம் நாள் முழு நிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது. இப்போது நம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொண்டு நம் பயணத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நெமோ சொல்கிறாரு. ஸோ அந்த தீவிலிருந்து வந்தவங்க வந்து அந்த கால் வைப்பாங்க. அப்போ வந்து அந்த கால் யார் வந்து ஸ்டெப்ஸில் கால் வச்சாலும் வந்து மின்சாரம் தாக்கி விழுந்துடுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பார். நெக்ஸ்ட்டு பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டிலஸ் சென்று கொண்டிருந்தது. நாட்டிலஸ் அப்படின்ற அந்த நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும். இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் நாம் காற்றுப்பைகளை கற்றி கொண்டு சென்று கொஞ்சம் முத்து சிப்பிகள் சேகரித்து வருவோமா அப்படின்னு சொல்லி நெமோ சொல்கிறாரு. ஸோ இந்த முத்துக்களை வந்து எடுக்கக்கூடிய இடம் அதிகமாக வந்து இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வந்து காமிச்சு அவங்களும் கொஞ்சம் முத்துக்களை வந்து எடுத்துக்கிறாங்க. இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம். யாருக்கும் இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும். அந்த கப்பல்களில் சிதைவுகளில் இருந்து தங்கம், வெள்ளி, வைரம் போன்றவற்றை அள்ளி கொண்டோம். அப்புறம் எரிமலை என்னெல்லாம் கடலுக்கு அடியில் பார்க்குறாங்க, எரிமலையை பார்க்குறாங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிக் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம். பென்குவின், கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இதை எழுதியவர் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லி புகழப்படுபவர் ஜூல்ஸ் வேர்ன் அப்படின்றவர் தான் அறிவியல் புனைக்கதைகளினுடைய தலைமகன். பிரான்ஸ் நாட்டை வந்து சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். ஸோ வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை வந்து நிறையவர் வந்து எழுதியிருக்கார் அவருடைய புக்ஸில். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். அதாவது 80 நாளில் உலகத்தை சுற்றி அப்படின்னு ஒரு புதினம், பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படின்னு பல புதினங்களை எழுதியிருக்காரு. ஆழ்கடலின் அடியில் அப்படின்றது ஒரு புதின நூல். ஸோ அந்த புதினம் வந்து குறிப்பிடத்தக்கது. அதை தான் வந்து நம்ம லெசனில் பார்த்தோம். அந்த மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ வந்து இந்த ஆழ்கடலின் அடியில் அப்படின்றது ஒரு புதினம். அதனை எழுதியவர் ஜூல்ஸ் வேர்ன் அப்படின்றவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். இவர் அறிவியல் புனைக்கதைகளினுடைய தலைமகன் ஜூல்ஸ் வேர்ன். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் 1 வந்து ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.